அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க இன்ஷா அல்லாஹ். ரஹ்மஷேவான் கொஞ்சம் என்ற இடங்கள் நினைச்சு உட்காருங்க இன்ஷா அல்லாஹ். தீனுடைய சபையில் அப்படி உட்காரும் பொழுது அல்லாஹ் ரஹ்மத்தின் பக்கம் எங்கள் நெருக்கிக் கொள்வான். எப்போவுமே தீனுடைய சபைகளில் நாங்கள் கொஞ்சம் முன்னாகி உட்காரணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. وقال أيضا يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الدين يسر ولا يشاقه أحد إلا غلبه أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் சுபீட்சத்துக்கும் ஒரு வழியாக, ஒரு பாலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் அழகானது, நாகரிகமானது, இலகுவானது. இன்னைக்கு முஸ்லீம்கள்ல சிலரே இஸ்லாத்தை சிரமமாக பாரமாக பார்க்கக்கூடிய காலம், இஸ்லாத்துடைய சட்டங்களை உதாசீனம் செய்யக்கூடிய காலம். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ் இலகுவை நாடுகிறான். மார்க்கத்தை சட்டங்களை இலகுவானது. தீனுக்கு மாற்றமாக வாழ்றதுதான் கஷ்டம். இஸ்லாத்துக்கு மாற்றம் செய்யறது தான் செலவு. இஸ்லாத்துக்கு மாற்றம் செய்யறது தான் பாரம். ஒவ்வொரு உதாரணங்களையும் எடுத்துக்கொள்ளுங்களே. இஸ்லாமிய முறைப்படி செஞ்ச நாட்டு நடப்புக்கு உலகத்துடைய நடைமுறைக்கு தோதுவாக மாற போனோம் என்றால் அதுதான் சிரமம், அதுதான் செலவு, அதுதான் பாரம். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள், நபித்தோழர்கள், அவங்கள காலத்தில் இருந்த செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகளுடைய சொத்து விபரத்தை எடுத்தோம் என்றால் இந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்களோட சொத்துக்கள், வசதிகள், செல்வங்களை விட எவ்வளவோ பெரிய ஒரு படி முன்னேற்றம், அவ்வளவு அதிகம். ஆனா சாதாரணமா சிம்பிளா நிம்மதியா வாழ்ந்தாங்க. கோடீஸ்வரர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ் முடிச்சவங்க இருப்பீங்க, உம்ராக்கு போனவங்க இருப்பீங்க. இந்த ஒவ்வொரு இடங்களை காட்டும் பொழுது இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த மாளிகை என்ன ஒன்று இருக்குதா? அப்படி ஆடம்பரமா வாழ்ந்தாங்களா? வசதியாக வாழ்றது பிழை இல்லை, அல்லாஹ்வை மறந்து வாழ்றது பிழை. தீனை புறக்கணித்து வாழ்வது பிழை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, கண்ணியமான நபியவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தா உலகத்திலே முதல் பணக்காரர் என்ற பெயர் எடுத்திருக்கிறார். அல்லாஹ் விருப்பம் கொடுத்தான். என்ன விருப்பம் கொடுத்தான்? முழு மக்காவுடைய, ஒரு ஹதீஸ்ல முழு மக்காவுடைய மணல்கள், பத்ஹாவு மக்கான்னு சொன்னா மக்காவுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மணலுக்கு தான் பத்ஹான்னு சொல்றது.
முழு மக்காவுடைய நிலத்து மண்களையும் மணல்களையும் உங்களுக்கு தங்கமாக மாற்றி தரவா? ஆம் என்று சொன்னா கிடைத்திருக்கும். ஆம் என்று சொல்லி இருந்தா என் நபி மற்றவங்களோட தேவைகளை தான் நிறைவேற்றிருப்பாங்க. ஏன் தேவை உள்ள ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, கொடுக்க ஒன்றும் இல்லை, ஒரு தீனாரும் இல்லை, ஒரு திருகமும் இல்லை, கொஞ்சம் ஈச்ச பழமும் இல்லை, வெறுங்கையோட முழு ஹிஜாஸுடைய மலைகளையும் தங்கமாக மாற்றி தரவா? ஆம் என்று சொன்னால் கிடைக்கும். அல்லாஹ் சொல்லல, நபியே நான் இப்படி கேட்பேன், நீங்க வானான்னு சொல்லுங்க. செட்டப் இல்லை. சில மீடியாக்காரன் செட்டப் பண்ணி வந்து நேற்று நடத்துற மாதிரி, நான் இந்த கேள்வி கேட்பேன், இந்த பதிலை சொல்லணும். முன்னேற்ற அது ப்ரீ பிளான், முன்திட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அல்லாஹ் சொல்லல, ஆனா அந்த வாழ்க்கை ஏழ்மை எதுவா இருந்தாலும் खलीफा खलीफा ने साधारण खलीफा வெளிநாட்டு தூதுவர் உண்டு. ஆட்சி களிமண் தூக்க மாத்திரை போடாட்டி படுத்தி வச்சிருக்கிறானே தவிர எங்கட ஆடை அப்படி பணத்தில் நிம்மதி ஒரு மனிதராக காரூன் இருந்திருப்பான். பதவியில் நம்ரூத் ஆட்சி அதிகாரம் இருப்பான். அறிவால் நிம்மதி கிடைக்கும் என்றிருந்தால் மலக்கமான நிம்மதியே இல்லையே, சீரழிஞ்ச வாழ்க்கையே போல சீரழிஞ்ச உலகத்தில் யார் இருக்கிறார்? எங்க பார்த்தாலும் முதலாவது அவங்க தான் விரட்டுற. இப்ப பயான ஆரம்பிச்சார் சாப்பாட்டுல அல்லாட பேர சொல்ல ஓடிடுவான். கழிவற அவர் இருக்கிற இடம் இங்கதானே குர்ஆன் ஒன்று போதாத இடம். எங்கட வெளித்தேவையை நிறைவேற்றும் பொழுது மனசால் அல்லாவுடைய ஞாபகத்தோடு இருப்போம். மொழிச்சல் இல்லையே, இங்கேயாவது தங்கி தப்பிடம் பிழைச்சோம் இங்க இருப்போம். அங்கேயும் ஒரு முஸ்லிம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸி என்ற துஆ ஓதிட்டு போனா அங்கேயும் தங்கலாம். எப்படி சீரழிஞ்ச வாழ்க்கை! அவனுக்கு இருந்த அந்த அந்தஸ்தென்னா அறிவு மலக்குமார்களுக்கே ஆசான், நிம்மதில்லை. ஏன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல? அல்லாஹ்வுக்கு முன்னால விவாதம் புரிந்தான், அல்லாஹ்வுக்கு முன்னால பெருமை அடிச்சான், அல்லாஹ்வுக்கு முன்னாலே சவால் விட்டான், நிம்மதில்லை.
தூதுவர் வந்து கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா மரத்துக்கு கீழே தூங்கி கொண்டிருக்கிறார். அவன் ஆச்சரியமா பார்க்கிறான். அவங்களோட ஆட்சியாளர்கள் எத்தனை பாதுகாப்போட, எத்தனை செக்யூரிட்டி, எத்தனை சந்திக்கிறோம், எத்தனை பேரை தாண்டி போகணும். எத்தனையோ அரசர்கள் சம்பவம் வருது. சிற்றரசர் இருப்பார், அந்த அரசருடைய மந்திரி இருப்பார், அடியாட்கள் இருப்பாங்க. ஒரு 3 நாள் 5 பேரை சந்தித்து தாண்டித்தான் பேரரசரை சந்திக்கணும். உலகத்தில் 3/2 ஆட்சி செய்யக்கூடிய ஹலீஃபா மரத்துக்கு கீழே எந்த பாதுகாப்பும் இல்லாம அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல செங்கல்ல தலைய வச்சு தூங்கிக் கொண்டிருக்கிறார்னா எவ்வளவு ஒரு நிம்மதி தேவை, மன அமைதி. இதுதான் பேர் ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கை. மனமான வாழ்க்கை கண்ணியமான தீன வச்சு, ஈமான வச்சு, அமல வச்சு, தீனோடு இருக்கிற தொடர்பை வச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 8 கடைகளுடைய ஓனர், 8 கடைகளுடைய உரிமையாளர். எல்லாத்தையும் தீனுக்காக இழந்தாங்க. 3 வருஷம் ஷிஅப் அபி தாலிப், அந்த அபூ தாலிப் என்ற அந்த கணவாயில 3 வருடங்கள் ஹோம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க முஸ்லிம்கள். முற்றுகை. யாரும் வெளியிலிருந்து உணவுகள், சாப்பாடுகள் எதுவும் கொண்டு வந்து கொடுக்கல, அவங்க பார்த்துக்கொள்ளட்டும். இந்த இடத்துல 2 பேருடைய பொருளாதாரம் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதில் ஒருவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. வாரி வழங்கினார். பசியாளிகளுடைய பசி, ஏழைகளுடைய கஷ்டம், சிரமம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களுடைய தரப்புல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆண்கள்ல, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சீமாட்டி பெண்களுடைய தரப்புல வாரி வழங்கினாங்க, செலவழிச்சாங்க. மக்களுக்கு ஒரு கஷ்டம், சிரமம். 2 பேருக்கும் கிடைச்ச அந்தஸ்து என்ன தெரியுமா? கடையெல்லாம் இழந்து, உடுக்கிறதுக்கு ஒழுங்கான ஆடை இல்லை, மனிதன் உடுக்கக்கூடிய ஒரு சொஃப்டான மிருதுவான துணி இல்லை. ஒரு தடவை அபூபக்கர் வாராங்க, ஒரு சாக்கு போல கடினமான ஆடை அணிஞ்சு கொண்டு. பல தடவை இந்த சம்பவத்தை கேட்டிருப்போம். எந்த அந்தஸ்து இதுன்னு பாருங்க, எவ்வளவு அந்தஸ்து, எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு கண்ணியம். வாராங்க அபூபக்கர் எங்க வாராங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுமுனையில். மலக்குமார்கள் ஆடை அணிகிறதா இல்லையா என்றது வேற விஷயம். எங்களைய மாதிரி ஆடை முறை, மலக்குமாருடைய உடம்பு அமைப்பு வித்தியாசம். அவங்க ஒளியால படைக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு ஆடை முறைகள், ஆடை மாற்று முறைகள் இருக்குதா இல்லையா என்றதே தெளிவா சொல்லப்படல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதே போன்ற ஒரு ஆடையோடு வருகிறார்கள். இந்த ஜிப்ரீல் இந்த கோலம் என்னுடைய தோற்றம் மாத்திரமல்ல, இந்த முழு வானவர்களுடைய ஆடையாக இந்த ஆடை அல்லாஹ் அனுபவிச்சிருக்கிறான், அணிவிக்க செய்திருக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதிக்க. 8 கடையை இழந்து தீனுக்காக துனியாவுடைய அமைப்பில் லஸ்வாகல்ல, கடன்காரன் பறிக்கல்ல, பேங்குக்கு போவல்ல, வட்டியோடாகப்பட்டு வீணாகல்ல, தீனுக்காக, மார்க்கத்துக்காக அல்லாஹ் இப்படி கண்ணியப்படுத்தினார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக நல்ல வழிகளில் செலவழிச்சாங்க. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களோட மனைவி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சபைக்கு வருவாங்க. ஹதீஜா, அந்த ஹதீஜா அம்மையாருக்கு அல்லாஹ் சலாம் சொல்லணும்னு சொல்லுங்க. அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புறது சாதாரண கண்ணியமா? சாதாரண கண்ணியமா? இது பணத்தால, அந்தஸ்தால, படிப்பால, பட்டத்தால வெறும் அடையல்ல, அல்லாஹ்வுடைய தொடர்பால் அடைஞ்சாங்க. சீமாட்டி தீன்தாரி, மார்க்கப்பட்டுள்ள சீமாட்டி, மார்க்கப்பட்டுள்ள ஆட்சியாளர். தீன் என்றது கண்ணியமானவர்களே குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்குரியது. மற்றவங்க எப்படியும் வாழலாம் அல்ல. எல்லா துறையில உள்ளவர்களும் அல்லாஹ்வை பயந்து நடப்பது தீன். இரையச்சம் உள்ளவர்களாக மாறுவது தீன். வியாபாரத்தில், உத்தியோகத்தில் எல்லா துறைகளையும் மார்க்கமயப்படுத்தினா மறுமை வாழ்க்கை நிம்மதியா அமையும்.
கேள்வி கணக்கு லேசாகும். எந்த வேலை பளு என்ன இருந்தாலும் தொழுகையை விட மாட்டேன், தொழுகையை விட மாட்டேன். ஆடு மாடு ஒட்டகங்கள், ஆடு ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய சஹாபாக்கள் பல சம்பவம் இருக்குது. நீங்க தூரம் போனாலும், மஸ்ஜிதை விட்டு வனாந்தர பகுதி காட்டு பகுதி போனாலும், நீங்க தனிமையில் இருந்தாலும், நீங்க தொழும் பொழுது அதான் சொல்லி இகாமத்து சொல்லி தொழுங்க. அந்த அதானுடைய சத்தத்தை உலகத்தில் எந்தெந்த பொருட்கள் செவிமடுக்குமோ, காய்ந்த பொருள், ஈரமான ஈரழிப்பான பொருள் என்ற அர்த்தம் என்ன? கல், மண்ணு, இந்த காய்ந்த பொருட்கள், மணல் எல்லாத்துக்கும் அல்லாஹ் கேட்க வைப்பான். அதானுடைய ஓசையை செவிமடுக்க வைப்பான். எல்லாமே சாட்சி சொல்லும், எல்லாம் சாட்சி சொல்லும். பேச முடியாத ஜடப்பொருள், திண்மம், திரவம் எல்லாம் சாட்சி சொல்லும். இன்னார் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அதான் சொல்லி தொழுதார். எந்த வேலைப்பழு வந்த தொழுகையை பாழாக்க மாட்டேன். தீன். ஒரு சஹாபி வந்தாரு, யார சொல்ல, பஹ்ரைன் போறேன், பஹ்ரைன் நாட்டுக்கு போறேன். என்னதுக்கு? வியாபாரத்துக்கு. சொல்லல, அல்லாஹ் அளந்த ரிஸ்க் கிடைக்கும். இந்த மக்கா மதீனால வியாபாரத்துக்கு வேலையை பாருங்க, போங்க. நான் துபாய் போறேன், சிங்கப்பூர் போறேன், கட்டார் போறேன், குவைத் போறேன், சவுதி போறேன், நான் ஆஸ்திரேலியா போறேன், நியூசிலாந்து போறேன், நான் யூகே போறேன், அமெரிக்கா போறேன், பிரான்ஸ் போறேன், கனடா போறேன். போங்க. சந்திர மண்டலத்தில் குடியேறக்கூடிய காலம் வந்தாலும் குடியேறுங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியாராக, அல்லாஹ்வை புகழ்ந்தவராக. சொன்னாங்க, தொழுகையில பேணுதலா இருக்கு, தொழுகையை விட்டுறாதீங்க, தொழுதுட்டு போங்க. ஒரு வியாபாரத்துக்கு போகும் பொழுது சலாத்துல் ஹாஜா ஒரு பழக்கத்தை கொண்டு வருவோம். நாங்கள் ஒரு 5 பேர் செஞ்சா ஒரு கிழமையில் 50 பேர் உருவாகுவோம். வீட்டிலிருந்து எந்த வேலைக்கு வெளியாகணுமோ, எந்த வேலைக்கு வெளியாகினாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒவ்வொரு மூல முடுக்களையும் எல்லாம் மஸ்ஜிதை தந்திருக்கிறேன். சில நாடுகளில் போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, மஸ்ஜிதுக்கு போகணும் 1000 கிலோமீட்டர் தாண்டி. வாழ்க்கையிலே அவங்க தொழுகிற ஒரே ஒரு இமாம் ஜமாத் ஜும்மா மட்டும் இருக்குது, உலகத்தில் இருக்கு. தேடி பாருங்க, நீங்களும் போய் வந்திருப்பீங்க. எவ்வளவு பாக்கியம்! 4 திசைகளிலிருந்து அல்லாஹ் அக்பர் அதானுடைய ஓசை, பரக்கத். எந்த மூல முடுக்கலை சைத்தான் இருக்க மாட்டான். எவ்வளவு அல்லாஹ் பாக்கியத்தை தந்திருக்கிறான். வீட்டில இருந்து படிப்பா, ஸ்கூலுக்கு போறீங்களா, 7 மணி, 7:30, 7:15 மாணவர்கள் என்ன வந்து மஸ்ஜிதில் வந்து ஒரு 4 ரக்காத், அது இஷ்ராக்குடைய தொழுகை நியத்து வைக்கலாம், துஹாவுடைய தொழுகை நியத்து வைக்கலாம். சேர்மார் போறீங்களா, வந்து 2 ரக்காத் ஸலாத்துல் ஆஜா. அதுக்கு முன்னால பாடம் நடத்துறனோ என்ற பாடத்தை பிள்ளைகளுக்கு விளங்கவை. நான் ஒரு உத்தியோகத்தர், இன்னைக்கு இந்த பணிகள் எல்லாம் லேசாக்கிட்டான். ஒரு தேவைக்கான தொழுகை, அல்லாஹ்வோட ரஹ்மத்தை எடுத்துட்டு போகும், எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வரும். முதலாளி வாங்க, அல்லாஹ் கடை திறக்க போறேன், உன்னை வீட்டுக்கு முதல்ல எந்த கடையை திறக்க முன்னால உன்னை வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என்ற வியாபாரத்தை இன்றைக்கு சக்சஸ் ஆக்கிவை. நல்ல கஸ்டமர் வரணும், வாடிக்கையாளர் வரணும். ஒரு காரியாலயத்தில் ஒரு வேலைக்கு வந்து போறோம், ஒரு அரசு காரியாலயம், அது பாஸ்போர்ட்டா இருக்கலாம், ஐடியா இருக்கலாம், ஏதாவது டாக்குமெண்டா இருக்கலாம், வெளிநாட்டுக்கு அன்னைக்கு போறேன். அப்படியே வந்து 2 ரக்காத் தொழுது, 4 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போனோம்டா சும்மா விஷயம் லேச முடியும், சீரழி வைக்க மாட்டான். ஏன் எனக்கிட்ட வந்து பொறுப்பு தந்துட்டு போறான். அப்படி முடியுமா இருந்த மேலதிகமா ஒரு 50-100 ரூபாய் எடுத்து அவர் ஒரு கஷ்டமான அழகு சதக்கா கொடுத்துட்டு இன்றைய நாளை சிறப்பாக்கி வை. டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன், ஷிஃபாவை கொடுப்பவன் நீ. என்னுடைய வைத்தியத்தில் சரியான நேரான அந்த நோயாளிகளுடைய நோயை இனம் கண்டு மருந்து கொடுக்கும் அந்த விளக்கத்தை தான். எத்தனை மருந்து, எத்தனை பேர் மௌத்து. எங்கட கையில் இல்லை ஷிஃபா, எங்கட கையில ஷிஃபா இல்ல. மருந்துலையும் ஷிஃபாவை அல்லாஹ் நாடினா வைப்பான். அழகான முறையா இருக்கும். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அல்லாஹ் இடத்துல வந்து பொறுப்பு கொடுத்துட்டு அல்லாஹ்வோட ரஹ்மத் இறங்குற இடம். காபத்துல்லாக்கு பொதுவாக ரஹ்மத் இறங்குது, முழு உலகத்துடைய ரஹ்மத்தும் காபத்துல்லாக்கு இறங்குது ஹோல்சேலா.
அங்கிருந்து அப்படியே ரீட்டைலா பிரிகிறது மஸ்ஜிதுகளுக்கு. அந்தந்த மஸ்ஜிதுகளில் இருந்து ஊருக்கு பிரியும். யாரு யாரு எடுக்க தகுதியோ அவங்களுக்கு கிடைக்கும். அந்த சாபி சொல்ல, பஹ்ரைனுக்கு போறீங்களா, தொழுதுட்டு போங்க. மிருகங்களை மேய்க்க போறீங்களா, தொழுங்க. வேட்டைக்கு போறீங்களா, அல்லாஹ்வுடைய பெயரோட திக்ரோட வேட்டையாடுங்க. எல்லாத்திலையும் தீன். வியாபாரம் சொன்னாங்க. கண்ணியமான வியாபாரம் சாதாரண விஷயம் இல்லை, தீன். நாங்கள் நினைக்கிறோம் மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்டது மட்டும் தீன். வெளியில போன அது வேற வாழ்க்கை. பெண்கள் வீட்டில் அது வேற வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, பஜார்ல இருந்து கொண்டு பல லட்சம் நன்மைகளை சம்பாதிக்கலாம், பல லட்சம் அந்தஸ்துகள் உயர்த்தப்படலாம். நாலாம் கலிமா. இந்த அறிவிப்பு பல அறிவிப்பாளர் அமைப்புல வந்து இந்த ஹதீஸனுடைய சாராம்சம் என்னன்னா, இது பின்பற்றி அமல் செய்ய முடியுமான தரத்தில் உள்ள ஹதீஸ். நாலாம் கலிமா யாருக்கு பாடம் இல்லை? யாருக்கு பாடம் இல்லை? தொழுக கடமையாக்கப்பட முந்திய 5 கலிமா பாடம். நாலாம் கலிமா அது பாடம் தான். அந்த டைம்ல ஓத வைக்கிறதுக்கு ஈமான் தேவை. பிஸ்மி எல்லாருக்கும் தெரியும். எல்லா நல்ல காரியங்களையும் பிஸ்மியை சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னா சக்சஸா முடியும். அது சொல்லிப்படுதா? பைக்ல கீய போடுறோம், பிஸ்மில்லா சொல்லி போடுறோமா? வீட்டை திறக்கிறோம், பிஸ்மில்லா சொல்லி திறக்கிறோமா? கடையை திறக்கிறோம், பிஸ்மில்லா சொல்லி திறக்கிறோமா? படிக்க குர்ஆனுக்கு சொல்லிப்படும், குர்ஆனுக்கு சொல்லுதல். ஒரு புத்தகத்தை திறக்கிறோம், பிஸ்மில்லா சொல்லி திறக்கிறோமா? எங்கட பணியை ஆரம்பிக்கிறோம், பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறோமா? ஆபீஸுக்கு போய் ஃபைல் எடுக்கிறோம், பிஸ்மில்லான்னு எடுக்கிறோமா? அது சின்ன அமல் தான், சின்ன அமல். பிஸ்மில்லா எல்லாருக்கும் பாடம். அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறதுக்கு ஈமான் தேவை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எந்த விஷயத்துக்கு, நல்ல விஷயங்கள், பாவங்களுக்கு சொல்றது, பாவம் செய்யறதே கூடாது. அங்க பிஸ்மில்லா சொல்றதால ஹலால் ஆகாது. செய்யற விஷயம் சக்சஸ்ஃபுல்லா முடியும். எக்ஸாம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிச்சோம்டா பதில் லேசாகும். வழக்கா தொழுதுட்டு சதக்கா கொடுத்துட்டு பிஸ்மில்லான்னு எங்கட பேச்ச ஆரம்பிச்சோமா வழக்கு லேசா முடியும். சொல்லிக்கொண்டு வந்த விஷயம், பொதுவாக பிஸ்மில்லா என்றது ஒரு சின்ன அமல். அது மாதிரி நாலாம் கலிமாவும் சின்ன, எல்லாருக்கும் பாடம். ஆனா பஜார்ல ஓதினாடு சிறப்பு. பஜார்ல வியாபாரிகள் மட்டுமில்லை, வாங்க போறவங்க, பஜாரை தாண்டி போறவங்க, மந்தஹல சூக், பாருங்க எவ்வளவு பாக்கியம் உண்டு. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது நாலாம் கலிமா. இன்னும் சில வார்த்தை வித்தியாசத்தோடையும் சில அறிவிப்புகள் வருது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத். இன்னும் ஒரு வார்த்தை, வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நலவுகள் எல்லாம் உன்னுடைய கைவசம், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, உனக்கு திணை துணை கிடையாது. ஏக இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. அவன் சக்தி உள்ளவன் சகல காரியங்கள் மீதும். சுருக்கம் 10 லட்சம் நன்மை எழுதப்படுது ஒரு தடவைக்கு. நம்பிக்கையோடு சொல்லணும், 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படுது. இது அமல் செஞ்சு நன்மை எதிர்பார்க்க முடியுமான மத்திய தரத்தில் உள்ள ஹதீஸ். அமல் செய்ய முடியாத மிச்சம் பலகீனமான ஹதீஸ் அல்ல. 10 லட்சம் பாவம் மன்னிக்கப்படும், 10 லட்சம் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். 4வது சிறப்பு, சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கு மாளிகையை கட்டுவான். மார்க்கெட் பஜார் தெருவில் இருந்து, கடத்தெருவில் இருந்து கொண்டு சொர்க்கத்தில் மாளிகை கட்டலாம். இதுதான் தீன். வியாபாரி உட்கார்ந்துருக்கிறீங்களா, போனை கிண்டிக் கொண்டு ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் சமூக வலை அவசியத்துக்கு, வியாபாரத்துக்கு, தேவைக்கு வேற விஷயம். கண்ணியமான ஒரு கருத்தை சொன்னா ஏற்றுக்கொள்வீங்க. ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை, ஒரு நாளைக்கு கணக்கொண்டு போட்டு பார்ப்போம், நான் எத்தனை தடவை மொபைல் போன் எடுக்கிறேன், ஹேண்ட் போன் எத்தனை தடவை எடுக்கிறேன். இப்ப நாங்க எதுக்கு எவ்வளோ, எத்தனை வீதம் எவ்வளவு பாவிச்சிருக்கிறோம் அதுல பார்க்கலாம். ஒரு நாள் பூர்த்தியா பார்க்கலாம், தெரியாது தெரிஞ்ச ஓட்ட காட்டி பார்க்கலாம். இந்த நேரத்தை குர்ஆனுக்கு கொடுத்திருந்தா
இன்றைக்கு உறுதியா சொல்லும் இந்த சபையில 90% ஹாபிஸாக இருக்கும். குர்ஆன் அவ்வளவு லேசி. கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு ஒரு 5 வரி பாடமாக்கினாலும், ஒரு நாளைக்கு 5 வரி, உதாரணம் 4 நாள்ல ஒரு பக்கம், 4 நாள்ல 80 நாள்ல ஒரு ஜுசு, ஒரு நாளைக்கு 5 வரி பாடமாக்கின, ஒரு மணித்தியாலும் ஒதுக்கின 5 வரி பாடமாயிரும். 80 நாளைக்கு ஒரு ஜுசு, 30 ஜுசுக்கு எத்தனை நாள் போகும்? 20 லைன் ஒரு பக்கம், சாரி 15, 80 அல்ல, 5னா 3 நாளைக்கு ஒரு ஜுசு, 3 நாளைக்கு ஒரு ஜுசு, 60 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு பக்கம், 60 நாளைக்கு ஒரு ஜுசு, 2 மாசத்துல ஒரு ஜுசு, 2 மாசத்துல ஒரு ஜுசு, சரி 3 மாசம் எடுப்போமே, 3 மாசத்துல ஒரு ஜுசு பாடமாக்கினா ஒரு வருஷத்துக்கு 4 ஜுசு, ஒரு வருஷத்துக்கு 4 ஜுசு, 6-7 வருஷத்துல 4 ஹாபிஸ். எவ்வளவு அந்தஸ்து! அது மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல. சஹாபாக்கள் எத்தனை பேர் 60 வயசுல 50 வயசுல இஸ்லாத்துக்கு வந்து 100 வயசுல 80 90 வயசு 120 வயசுல மௌத்தாகிறாங்க, ஹாபிஸா. 60 வயசுல இஸ்லாத்துக்கு வந்து குர்ஆன் பெரும்பான்மையான பகுதி பாடம், சிலவங்க ஹாஃபில். 60 வயசுல யோசிச்சு பாருங்களேன், இஸ்லாத்துக்கு வந்தது 60 வயசு. குர்ஆனோடு தொடர்பாகும். ஓய்வு நேரம் கடையில கஸ்டமர் இல்லையா, குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும், ரஹ்மத் இறங்கும், வியாபாரம் நடக்கும், கொஞ்சம் நடந்தாலும் பரக்கத். இதைத்தான் சொல்லிக் கொண்டு வாரன். இப்ப 4ஆம் கலிமாவும் அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஹதீஸ் வியாபார விஷயத்துல. ஒன்று உதாரணம் சொல்றேன், தலையை தடவுற ஹதீஸ். ஒரு ஹதீஸ் தலையை தடவுது, இன்னொரு ஹதீஸ் தலையை தடவின கதையை வியாபாரிகள் நல்ல உண்மை மோசடி செய்யாத, ஈமானில் உண்மைத்தன்மை உள்ளவர்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? வியாபாரத்து சம்பந்தப்பட்டவோ யோசிப்போம். எந்த கூட்டம்? தலையை தடவி சொல்லப்பட்ட ஹதீஸ்ல வருதா, தலையை தடவிட்டு குற்ற ஹதீஸ்ல வருதா? படிக்கணும் எல்லாத்தையும். எல்லாம் புதுசு. பாவிக்கிற போன் லேட்டஸ்ட், வாகனம்டா வாகனம் லேட்டஸ்ட், வீடு கட்டிருக்கக்கூடிய அந்த டிசைன் லேட்டஸ்ட், ஆடைகள் ஒவ்வொரு பெருநாளைக்கும் லேட்டஸ்ட், திருமண வைபவங்களுக்கு லேட்டஸ்டான ஆடைகள். தவறில்லை, அந்நிய கலாச்சாரங்கள் கலக்காம ஒழுக்கமான ஆடைகளா வசதிக்கு ஏற்றவாறு அணியலாம், பெருமை இல்லாம. எல்லாமே புதுசாகுது, தொழுகை இன்னும் பழசு. சூரா ஃபாத்திஹா 5 வயசுல 4 வயசுல 6 வயசுல அந்த எந்த முறையில படிச்சனோ அதே முறை. அதுல பிழை இருக்குதா தெரியா? பிழையா உணர்றதில்லை. கொஞ்சம் நல்ல திருத்தமா ஓதி உலமாக்க இடத்துல ஆப்பிள் மாற்ற உட்கார்ந்து ஆய்மாம் இடத்துல உட்கார்ந்து என்ன சூரா ஃபாத்திஹா திருத்துங்க மௌலவி. வாழ்க்கையில கேட்டிருக்கிறோமா? சூரா ஃபாத்திஹா ஆப்பிள் என்ற தொழுகையை பாத்தில் அது பழசு. செய்கிற திக்கருடைய உச்சரிப்பு பழசு. ஓதுற குர்ஆன் பழைய ஸ்டைல். மார்க்கம் அப்படியே பழசப்பட்டு கொண்டு போகுது. துனியாவுடைய விஷயங்கள் லேட்டஸ்ட் ஆகி கொண்டு போகுது. மார்க்கம் கிளாசிக், துனியா லேட்டஸ்ட். முன்னேறுவோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய நேற்றும் இன்றும், நேற்றைய தினமும் இன்றைய தினமும், இன்றைய தினமும் நாளைய தினமும் சரி சமமா இருக்கும் என்ற ஒரு முன்னேற்றமும் இல்லாம அந்த நாளை நினைச்சுதான் கை செய்யப்பட்டது. நேற்றைய விட இன்றைக்கு 2 ரக்காத் கூட சுன்னத், நேற்றைய விட இன்றைக்கு 100 ரூபாய் சதக்கா, நேற்றைய விட இன்றைக்கு ஒரு 10 திக்ர் கூட,
நேற்று 2 பேருக்கு உதவி செஞ்சேன், இன்னைக்கு 3 பேருக்கு உதவி செய்கிறேன். நேற்று இமாம் ஜமாத் 4 தொழுது 1 விடுபட்டுச்சு, இன்னைக்கு 5 இமாம் ஜமாத், நாளைக்கு முன்பின் சுன்னத்துகளோட சேர்த்து. இப்படி நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்தை ஒரு படித்தர முன்னேறாவிட்டால் கொஞ்சம் பேர் வந்து கேட்டா உங்களோட குரானை காட்டுங்க, உங்களோட குரானை காட்டுங்களே. அந்த இடத்து துவக்கப்பட்டிருக்கல, பல பாகங்களாக எழுதப்பட்டிருச்சு. இருங்க, குரான் வரும், கொஞ்ச நேரத்தில் குரான் வரும். யாரு வரும்? எங்க வரும்? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, இந்த வருது குரான், குரானுடைய வாழ்க்கை. சஹாபாக்களை காட்டினான் குரான், வாழ்க்கை குரான். அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், தீனை வச்சு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அன்பானவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கொஞ்சம் தீனோடு இணைஞ்சி எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் அலசணும், புதுப்பிக்கணும், முன்னேற்றணும். அழகான முறையில் மற்றவங்களுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுக்கணும். எங்களை நாங்கள் செய்யறத மற்றவங்க பிழையா செஞ்சா நுணுக்கமா அழகா கற்றுக் கொடுக்கிறது தீன் கடமை. ஒரு பிழை செய்யாரா அழகான முறையில் படிக்க கவனிக்கணும், மற்றவங்களோட விஷயங்களை குறைப்பாக்குற நோக்கத்தில் இல்லை, திருத்தி கொடுக்கிற நோக்கத்தில். யாருக்கும் விளங்காம தனியை திருத்தி கொடுக்கணும். இன்னைக்கு மற்றவங்களை திருத்திர மானத்தை வாங்கி மற்றவங்களுக்கு புத்தி சொல்ற மீடியால ஒருத்தரை பத்தி ஃபேஸ்புக்ல எழுதுறோம், யூடியூப்ல பேசுறோம். யாரை பத்தி அங்க பேசுறோமோ அவருக்கே ஃபேஸ்புக் இல்லை, அவர் எப்படி அங்க பார்த்து திரும்புவாரு? எல்லாம் இன்னைக்கு பாருங்க, மீடியாக்கள்ல தொடர்புடையவங்களுக்கு விளங்கும். கசப்பான, மன்னிக்கணும், கேவலமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? எங்கட சமூகம் மட்டும்தான், எங்கட சமூகத்தில் உள்ள பலாயெல்லாம் மக்கள் மயப்படுத்து. ஒரு ஊர்ல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தவறு நடந்தா அடுத்த வீட்டுக்கே தெரியாம இருக்கும் சில டைம். அது இவனுக்கு தெரிய வந்து முழு உலகத்துக்கும் வீடியோ போடுறான். எங்கட பிற மத சகோதரர்கள் இந்த பழக்கம் குறவு. 1-2 கேஸ் இருக்குது. வீதாசாரத்தில் நாட்டில் 8-10 வீதம். எங்கட குறைகளை நாங்களே கேவலமா வெளியே பேசுறதுல நாங்க 200-300 வீதம். இது கேந்திரம் எப்படி சொல்றேன், ஒரு சம்பவம் சொல்ல போறேன். எங்கட மார்க்கம் மற்றவங்களோட மார்க்கம் எங்களுக்கு அமானிதம். எந்த முறையில ஒருத்தர் திருத்துறது? ஒரு மூத்த மனிதர், ஒரு 60-70 வயசு அப்பா உது செய்கிறார். உது சம்பவம், உது செஞ்சா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நானாம் தம்பி நபி அவங்க பேர பிள்ளைகள் பார்க்குறாங்க. 2 பேரும் பார்த்தா அப்பாட வகுப்பில எங்கட பிள்ளைகள் எப்படி வளர்த்திருக்கோம்? பக்குவமா வளர்த்தா அந்த பிள்ளை மானத்தை பாதுகாக்கும். எங்கட சின்ன பிள்ளைகள் 6 வயசு பிள்ளை நல்லா மதரசால படித்து உதவி செய்து 60 வயசு அப்பா பிள்ளையா செஞ்சா தீனோட வழக்காட்டி அந்த பிள்ளை என்ன செய்யும்? அப்பா உதவி செய்ய தெரியாதோ? என்ன இது? எனக்கே நல்லா உதவி செய்ய தெரியும், உங்களோட உதுப்பில இந்த பாருங்க அப்பாவை உதுப்பில என்று சொல்லும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சின்னவங்க 2 பேரும் பேசிக்கொள்றாங்க. தம்பி நானா இந்த அப்பாக்கு எப்படி உதுவை படிச்சு கொடுக்குற? ஏழாமே வாப்பா கிட்ட போய் சொல்றதுக்கு, சஹாபாக்கிட்ட சொல்றதுக்கு. சஹாபாக்கிட்ட ஒரு மூத்தவட்ட அது பாருங்க, அந்த அப்பா செய்யற உதுப்பில சொல்லி கொடுங்க. அவருடைய குறைய இன்னொருத்தர்கிட்ட சொல்லாம எப்படி திருத்துற? பண்பாடு பேசிக்கொள்றாங்க. நல்ல ஐடியா ஒன்று பண்ணுவோமே, அவருடைய மனசு உடையக்கூடாது, உதுவையும் படிச்சு கொடுக்கணும். ஹசன் ஹுசைன் சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் போய் அப்பா கிட்ட சொல்லுவோம், நான் ஓண்ட வகுப்பிலன்னு சொல்றேன், நீ சொல்ற ஏண்ட வகுப்பில 2 பேருடைய வகுப்பிலையும் எது சரிப்பில்லைன்னு அவர் பார்க்கட்டும். அப்பா கிட்ட போன, அப்பா சின்ன பிரச்சனை எனக்கு இருக்கும். என்ன அப்பா இவன் சொல்றான், நானா சொல்றான் ஏண்ட வகுப்பில, அவன் சொல்றான் அவன் வகுப்பில, நாங்க 2 பேரும் உதவி செய்யறோம். அப்பா நீங்க பார்த்து நடுவரா இருந்து தீர்ப்பு.
அழகான முறையில் உதவி செய்கிறார். 2 பேரும் அப்பா பார்க்குறாரு. ஹசன் அலி எல்லாரும் உதவி செய்கிறாங்க, சரி 100க்கு 100 சரி. ஹுசைன் அலி எல்லாரும் உதவி செய்கிறார். 2 பேர்ட்ட உதவு எந்த மாற்றமும் இல்லை. ஒரு ஹதீஸ் வருது, ஒரு மூமின் பிற மூமினுக்கு கண்ணாடி. இதான் அர்த்தம். குறை பார்க்கிற கண்ணாடி அல்ல, குறையை பார்த்து திருத்தும் கண்ணாடி. கண்ணாடி யார்கிட்ட சொல்லுமா? கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறோம், முகத்தில் அடையாளம், ட்ரெஸ்ல கருப்பு புள்ளி, கண்ணாடி கத்துமா? இவன் முகத்துல கருப்பு புள்ளி, இவன் உடுப்புல கருப்பு புள்ளி, இவன் அங்க அந்த அடையாளம் இந்த அடையாளம், அவன் முகமெல்லாம் தூசி, அவன் கண் சோப்பு இருக்குது, கண்ணாடி கத்துதா? கண்ணாடிக்கு முன்னால நின்றாலே எங்களுக்கு விளங்கிடும், திருத்திக் கொள்வோம், தொடச்சுக் கொள்வோம். அப்ப அப்பா பார்த்தாரு, 2 பேரும் வந்த லைன் வேறு. எனக்கு உதுவை படிச்சு தர வந்திருக்கிறானோ அதையும் அப்பா காட்டிக்கொள்ளல. அப்பா சொன்னாரு, பேர பிள்ளைகளே, நீங்க 2 பேரும் எடுத்த உது சரிடாவாப்பா, எந்த உதுப்பில உங்களோட உதுவை பார்த்து திருத்தி கொண்டேன். இதான் திருத்த முறை. நீங்க எப்படி திருத்துற? ஒரு தவறு நடக்க போகுதுன்னா ஒளிஞ்சிருந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டு மீடியாவில் போட்டு செய்யும் வரைக்கும் அந்த பாவத்தை பார்த்தது, செய்ய விட்டது, ஒளிஞ்சிருந்து பார்த்ததை வீடியோ எடுத்து பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து இவரை கேவலமா மட்டம் தட்டி பேசுறதுக்கு காரணமா இருந்தா எப்படி எங்களுக்கு சொர்க்கம் போவேணும்? அல்லாஹ்க்கு பாவம் நடக்க போகுதுன்னா, தவறு செய்ய போறாருன்னா அவர் அணுகல, சகோதரரே இந்த தவறு செய்யவானம், இந்த இடத்துக்கு போவானம், தனிப்பட்ட முறையில் அவட ஃபோன் நம்பர் எடுத்து உங்களோட இந்த தவறு ஒன்று நான் கண்டுபட்டுச்சு, நான் யாருக்கிட்டே சொல்லல, நீங்க திரும்பிக் கொள்ளுங்க சொன்ன எவ்வளவு சந்தோஷப்படுவாரு, துவா செய்வாரு. இன்னைக்கு என்ன நடக்குது? என்ன நடக்குது? எங்களுடைய சமூகம் சீரழிஞ்சு போகுது. ஆண்களும் தான் பெண்களும் தான் எல்லாமே. கண்ணியமான பேசிக்கொண்டு வார விஷயம், தீன் லேசானது, பெருமதியானது, படிக்கணும், படிச்சு கொடுக்கணும், படிச்ச விஷயத்தை படிச்சு கொடுக்கணும். அதுக்குதான் சின்ன பிள்ளைகளுடைய நிகழ்வு சொல்ல எப்படி படிச்சு கொடுத்தாங்க. கண்ணியமா, அடுத்தது தீனுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் ஈமான், இபாதத்தை ஞாபகப்படுத்தினேன், முஆமலாத் கொடுக்கல் வாங்கலையும் பேசிட்டேன், முஆஷராத் அஹ்லாக், இதுல தான் அதிகமானவங்க ஃபெயில். சமூக வாழ்க்கை, பெற்றோர் பிள்ளையுடைய உறவு, கணவன் மனைவியுடைய உறவு, ஏனைய உறவுகளுடைய உறவு, அஹ்லாக், அஹ்லாக் நற்குணம். பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு இன்றைக்கு எப்படி இருக்குது? பெற்றோர் பிள்ளையுடைய உறவு, எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளோட திருப்தியாக அதிருப்தியாக இருக்குன்னு கணக்கு போட்டு பாருங்களேன். எத்தனை பெற்றோர்கள்? ஒன்று நல்லா விலகிக் கொள்ளுங்க, எத்தனை வயசு ஆவினாலும் பெற்றோர்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும், நாங்கள் எங்களுக்கு பேரப்பிள்ளை கிடைச்சாலும் எங்களோட பெற்றோர்களை மதிக்கத்தான் வேணும். நான் பாட்டன் ஆயிட்டேன், பூட்டி ஆயிட்டேன், பெற்றோருக்கு எங்களுக்கு 50 வயசு, பெற்றோருக்கு 70 75 வயசு, எங்களோட பெற்றோர்கள் தான். நாங்கள் பேரப்பிள்ளை காணலாம் எவ்வளோ. அதை பற்றி நான் தனித்தலைப்பில் பேச வேண்டிய விஷயம் தொட்டு காட்டுறேன். திருந்தோணும், பெற்றோருடைய துவாவடையணும். பெற்றோர்கள் துவா செய்து முழு உலகத்தில் யாரு துவா செய்யாத்தையும் உருப்படுவோம். முழு உலகத்தில் எல்லாரும் துவா செய்யறாங்க, பெற்றோர்களோட வாயால துவா வராட்டி அல்லது பத்துவா வந்துடும்டா ஒன்றுமே உருப்படாது, ஒன்றும் உருப்படாது. வஃபாத்தாயின பெற்றோர்களுக்கும் சில கடமைகள் இருக்குது. நாளாந்தம் அவங்களுக்காக வேண்டி திக்ர், இஸ்திக்ஃபார்கள், துஆக்கள், அவங்களுக்கு போனஸ். அது பெற்றோரோட அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகணும். கேட்பாங்களா, யாருன்னா இந்த அந்தஸ்து இவ்வளவு கிடைக்கிறதுக்குரிய அமல்லாம் செய்யலையே. பெற்றோட அந்தஸ்து உயர்த்துறது எங்கட கையில தந்திருக்கிறாங்களா? எங்கட கையில. எக்ஸலேட்டர் மாதிரி வாகனத்தை 100 120 140 கிலோ இருக்கிறமே, எக்ஸலேட்டர் எங்கட கையில. எவ்வளவுக்கு மிரிக்கிறோமோ அவ்வளோ அந்தஸ்து அங்கே கூடும். பெற்றோருக்கு இஸ்திக்ஃபார் துஆ செய்ய செய்ய அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். திரும்ப இறங்குறங்க, கூடினது இறங்காது. யாவது மௌத்து கேட்பாங்களே, என்ன இவ்வளோ அந்தஸ்து, இவ்வளவுக்கு அமல் செய்யலையே. இஸ்திக்ஃபாரி வலதி கிழக்க, உன்னுடைய பிள்ளை உனக்கு செய்த இஸ்திக்ஃபார்னால உன் அந்தஸ்து.
மூத்தாயில பெற்றோர்கள் சதக்கா ஜாரியாக்க செய்யுங்க. எவ்வளோ வீண் எங்கெங்கே செலவழிக்கிறோம், வீணான செலவுகளை குறைச்சி தாய் தந்தையுடைய பேரில் சதக்கா ஜாரியாக்க, கஷ்டமான குடும்பங்களுக்கு உதவி. ஒரு குமரகாரியமா வசதி இல்லாமல் தத்தளிக்கிறாங்களா, ஒரு 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 அரப்பவுன் ஒரு காப்பவுன் நகை என் உம்மாட பேரில் துவா செய்யட்டும். வீடு வீடு சிலப்போட்டுக்கு மேலே கட்ட வசதி இல்லாமல் இருக்கிறாங்களா, ஒரு கல்யாணம் நடக்க போகுதா, ரூம் இல்லையா, என் உம்மாவாப்பட பேரில் நான் அதை கட்டித்தாரேன். அவங்கக்கிட்ட சொல்ல தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு தெரியும் எவ்வளோ துவா கிடைக்கும். ஒரு நோயாளியா ஆப்ரேஷனா என் உம்மாட பேரில் 50 லட்சமா, என் உம்மாட பேரில் 50,000, மாப்பட பேரில் 50,000, 1 லட்சம் பிடிங்க. அல்லாஹ் கிட்ட சொன்னா போதும், அவளை கொடுக்க வேண்டியது. சதக்கா ஜாரியாக செய்யுங்க. கபராளிகளுக்கு வீடுகளில் இருந்து நல்லமல்கள் போக போக கிதாப் எழுதப்பட்டிருக்கு. அவங்களுக்குள்ள பெருமையா பேசிக்கொள்வாங்க. இன்றைக்கு என்ற மகன் அது ஒரு உலகம், கபருடைய வாழ்க்கை ஆலமுல் பர்ஸக் ஒரு உலகம். அதை பற்றி பல ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்குது, பல விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குது. அது தனியான ஒரு உலகம். அவங்க பேசிக்கொள்வாங்களாம் பெருமையா, இன்னைக்கு என் பிள்ளை என் பேரை சதக்கா, என் வீட்டில் இருந்து இப்படி எனக்கு நல்ல நல்ல அமல்கள். கவனம் செலுத்துங்க. உயிரோடு உள்ள கிழமைக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒரு கொண்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல நோயாளி பார்க்கிற மாதிரி ஷெட்யூல் பண்ணி பார்க்கிறவங்க இல்லை பெற்றோர்கள். காலை மாலை முடியுமா இருந்தா அவங்களோட கண்ணை முடிக்கணும், அவங்களோட துவாவோட விஷயங்கள் இறங்கணும். எத்தனை பேர் மனசுல வந்து முதியோர் இல்லத்துல சேர்க்காட்டியும் சொந்த வீடு முதியோர் இல்லம் தான். கடைசி காலத்து சண்டை, ஃபுட்பால் ஃபுட்பால், நீ பாரு நீ பாரு நீ பாரு, தங்கச்சி பாரு தாத்தா பாரு, மையத்து மௌத்து எங்க வைக்கிற நீ வை, ஒன் அவுட்ல வை. ஹாஸ்பிட்டல் இருந்து மையத்து வரணும், எங்க கொண்டு போக. இப்படி பெற்ற உடனே எல்லாம் பாதுகாக்க எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோமே. இன்றைக்கு செய்தி பார்த்தோமே, சிதைவடைந்த சிசு மீட்டெடுக்கப்பட்டது. இப்படி எங்கேயாவது போட்டாங்களே, போட்டுட்டு போனாங்களா? செஞ்ச தியாகங்கள் எவ்வளவு துவாப்பட்டு. நான் நீ பாரு போட்டி போடுறல, நான் பார்ப்பேன், நான் பார்க்கிறேன், எனக்கு விட்டுத்தா. பெற்றோர் விஷயத்தை கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவியுடைய உறவு, பேருக்கு சிலவோட வாழ்க்கை நடிப்பு நடிப்பு. கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு பிள்ளைகளுக்கு வேண்டி வாழ்றேன், 3 பிள்ளை ஆயிட்டு 4 பிள்ளை ஆயிட்டு புள்ளட முகத்துக்கு வாழ்றேன். ஒரே வாகனத்தில் முன்சீட்டில் உட்காந்து போவாங்க, ஆனால் மூஞ்சி பார்க்கறதில்ல. ஏன் வைபவத்துக்கு போகணும் விளங்கிடுமே. வீட்டுக்குள்ள அவர் ஒரு ரூம், இவர் ரூம், அவர் ரூம்ல இவர் வெளியே. இத்தனை கசப்பான சம்பவங்களை கேள்விப்படுறோம். ஏன் இந்த விரிசல்? கணவன் மனைவியுடைய உறவை அல்லாஹ் எங்க ஏற்படுத்தின? சொர்க்கத்தில். சொர்க்கத்தில் ஒரு கிதாபில் அதான் டைம் ஆயிடும். அப்படி அதானுக்கு பதில் சொல்லுங்க சார். அதானோட ஒரு 10 நிமிஷத்தை சார் முடிச்சுக்கொள்ளும்.
கண்ணியமான சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் தூங்கி எழுந்து முழுக்கி பார்க்குறாங்களாம். படுக்கையில் ஒரு பொம்பளை உட்காந்துருக்கிறாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பம். என்ன நீங்கள் யார்? கிதாபில் பார்த்தோம் சமீபத்தில். நீங்கள் யார்? நான் உங்களுக்காக அல்லாஹ் படைத்த துணைவி ஹவ்வா. தூங்கி எழும்புற இடைவெளியில் படைச்சு முடிச்சு. எங்கேருந்து படைக்கப்பட்டிருக்கு மனைவி? விழாயிலிருந்து. உடம்புடைய சரியான மத்திய பகுதி. தக்பீர் கட்டினாலும் பிடிக்கிற இடம். கண்ணியமான ஒருவருக்கு முன்னால நிற்கும் பொழுதும் பிடிக்கிற இடம். கூதல்டாலும் கையை வைக்கிற இடம். எல்லா இடங்கள்லையும் பொத்தி பிடிக்கிற இடம். இன்னொரு கருத்து, சரிசமமான அந்தஸ்து கணவன் மனைவிக்கு இருக்கு. உச்சந்தலையிலிருந்து என் படைக்கல, உச்சந்தலையில் ஒரு பகுதியால் படைச்சிருந்தா பெண்கள் மேலோங்கி ஆண்கள் கீழே, பெண்கள் ஆட்சி. உள்ளங்காலில் இருந்த படைக்கல ஆண் சமூகம் பெண் சமூகத்தில் இருக்கும். நடு உடலில் சரியாக பிரித்தால் சரிபாதி அந்த அந்தஸ்துள்ள இடம், சீக்கிரம் டேமேஜ் ஆகக்கூடிய இடம், சேதப்படக்கூடிய இடம். அதிகமா கபரு நெருக்கினாலும் அது பல விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. பலையும் கேவானது சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வளைவை சமாளித்து நீங்கள் வாழ முடியுமா இருந்தால் வாழுங்கள். என்ஜாய் பண்றது, நிம்மதி, சந்தோஷம், இன்பமா, சுகண்டியா கணவன் மனைவியோட வாழணுமா? வளைவை பேணி வாழவும். ஒரு 6 அடி, ஒரு 3-4-5 இன்ச் கூடிய ஒரு மனிதர் வாரார். அவர் 6 அடி. அவர் நேரா வாராரு. நான் தலையை குளிக்க மாட்டேன், இது மாதிரி வாழ்ந்த வரமாட்டேன், எனக்கேற்றவாறு சுவரை அல்லாஹ் எல்லோருடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷம். முதல் தொடர்பு மனைவி. கிடைத்து நபியாக முதலாவது சந்தித்தது யார்? சமூகத்தில் முதலாவது அவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ள பட்டத்தை முதலாவது பகிர்ந்து இறுதி நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி மூச்சும் ஒரு மனைவியுடைய நெஞ்சில் சாய்ந்து கொண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சொர்க்க தொடர்பு, மனித உறவில் முதல் உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் மனைவி. இறுதி நபியுடைய நபித்துவத்தின் முதலாவது நாளும் நபியாக முதலாவது முழித்தது மனைவியுடைய முகத்தில். இறுதி நபியின் இறுதி மூச்சு உலகத்தை விட்டு பிரிந்ததும் இன்னும் ஒரு மனைவியுடைய நெஞ்சில் சாய்ந்து கொண்டு. அது மூத்த மனைவி. இது ஆக இளைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபியவருடைய தொண்டை குழியை தாண்டிய இறுதி பொருள் ஒரு வஸ்து இருக்கும் என்றால் ஜம்ஜம் தண்ணி குடிக்கல, கடைசியா தேன் குடிக்கல, அதுவும் பரக்கத்து தான், ஷிஃபா தான். மிஸ்வாக்கின் மூலம், தம்பியுடைய மிஸ்வாக்கின் மூலம் என்னுடைய உமிழ் நீர் தான் நபியவர்களுடைய தொண்டை குழியை தாண்டிய இறுதி பொருள். 3 பெருமை. என்னுடைய வீட்டில் வஃபாத்தாகிய நபியவர்கள் என்னுடைய நெஞ்சிலே சாய்ந்து கொண்டு வஃபாத்தாகியது. என்னுடைய உமிழ் நீர் அவருடைய உமிழ் நீரோடு கலந்தது. எப்படி வாழ்க்கை? எப்படி வாழ்க்கை? மூத்தாவரா மதீனால மக்கால போய் மூத்தாவலாமே, காபத்துல்லா கிட்ட தொழுவிச்ச மெஹராபுக்குள்ள மூத்தாவலாமே, வெளியே அப்படி வந்தமே ராமே, கொத்துபா செஞ்ச மிம்பர்ல சாய்ந்து கொண்டு மூத்தா இருக்கலாமே. கடைசி 14-12 நாட்கள் கடும் வருத்தம், என்ன தூக்கி கொண்டு அவசரமா மக்காக்கு போங்க, கடைசி அவர் உம்ரா செய்யணும், அதை என்ற ஹாஜத்துன்னு சொல்லி ஒரு உம்ரா செய்திருக்கலாம்.
இபாதத் புனிதமானது, பரக்கத்தானது. அதை விட ஒரு படி மேலே கணவன் மனைவியுடைய உறவு சீராக மௌத்தாகுவது. எந்த மனைவி கணவனுடைய திருப்தியோடு ஒன்று கணவன் மௌத்தாகினால் கணவனுடைய மௌத்து வரைக்கும், அல்லது தான் மௌத்தாகினால் தன்னுடைய மௌத்து வரைக்கும், கணவனின் திருப்தியோடு மௌத்தாகினால் அந்த திருப்தியே சொர்க்கத்துக்கான டிக்கெட். பெண்களுடைய சொர்க்கத்து டிக்கெட் கணவனுடைய திருப்தி. கணவனுக்கு ஒரு பெண் மாறி செஞ்சா தொழுக கூரைய முகத்தை இல்ல, தொழுக தலையை தாண்டாது. அமளிபாதத்தில் கொடி கட்டி பறக்கலாம். கணவனை அவமதிக்கின்ற பெண்ணாக இருந்தால் அவருடைய தொழுகை, அவருடைய நோன்பு, அவருடைய இபாதத்துகள் தலையை தாண்டாது. ஹதீஸ். இபாதத்துக்கு அஹ்லாக் தடை. இபாதத் மேல உயர்றது அஹ்லாக கொண்டு குணம், குணம், பகவலக்கவானம், வஞ்சக குரோதம். எங்களுக்கு சைத்தான தவிர வேற விரோதிகள் இல்லை. எப்படி நீங்க தெரியும்? அல்லாஹ் சொல்ற ஒரே விரோதி சைத்தான். மனித இனங்கள்ல யூதர்கள் எப்படியான சில அத்துழியம் புரியக்கூடிய உடைக்கிறாங்க. பொதுவாக பரம விரோதின்னு ஒருத்தர் இருக்கும் என்ன சைத்தான். மற்ற எல்லாரையும் மன்னிப்போம், மறப்போம், சலாம் சொல்லுவோம், மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிக்காட்டி அவருக்கு அது தண்டனை அமையும். எங்கட அந்தஸ்து வேறும். மன்னிப்போம், பண்பாட்டை காட்டு, எல்லாருக்கும் சலாம் சொல்லுவோம். சலாம் குறைஞ்சிட்டு, சலாம் குறைஞ்சிட்டு. இன்னைக்கு அதுதான் ஆக பெரிய வேற்றுமை காரணம். சலாம் இல்லை. ஆள் பார்த்து, உறவு பார்த்து, நட்பு பார்த்து, அந்தஸ்து பார்த்து, இன்னும் சில காரணங்களை சொல்லுவோம் தெரிந்து கொள்றாங்க. சலாம் சொல்றது யாருக்கு, பதில் சொல்றது யாருக்கு? எல்லாருடைய சலாம் ஒற்றுமைப்படுத்தி தீனுடைய சபைகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அதுதான் எங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடியது, எங்களை முன்னேற்றக்கூடியது. சஹாபாக்களை சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்படக்கூடியவங்களை மாற்றினது என்ன? தீனுக்கு, தீனுடைய சபைகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம், நேரம். ஒரு தடவை சரியா 3 நிமிஷம் எனக்கு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கு தக்பீர கட்டினார். பின்னால அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சியோட வீட்டில் தங்கியிருந்தார். சாட்சி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா நபியோட மனைவி. தக்பீர் கட்டினார். சூரா ஃபாத்திஹா, சூரா பக்கரா, கிட்டத்தட்ட 2.5 ஜுஸு, 2.5 ஜுஸு, 48 பக்கம். சூரா ஆல இம்ரான், சூரா நிசா, பெரும்பாலும் சூரா மாயிதா, கிட்டத்தட்ட 7 ஜுஸு கிட்ட, 7 ஜுஸு கிட்ட ஒரே தக்பீர் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடையில விட்டுட்டு ஓடையும் இல்லை. யாரும் சொல்ல இப்படி தொழுகையை நீட்டிட்டீங்கன்னு சொல்லவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை, விமர்சிக்கவும் இல்லை. கடைசி இவர் சின்னவர் தொழுதாரு. அது சந்தோஷமா ஒரு பெருமிதத்தோடு சொல்லி காட்டுறாரு. தீனுக்கு செலவழிக்கிற டைலைக்கு தானே எத்தனை மனத்தியாளர்கள் செலவழிச்சாலும் அதோட மீசான்ல வரும். அது எங்களுக்கு கயிர். நாங்க தீனுடைய சபை இந்த பயம் இப்ப நான் 46க்கு முடிக்கணும், நான் 50க்கு முடிச்சு 4 நிமிஷம் கூட எடுக்கிறதால உங்களுக்கு ஒன்றும் குறைய போறேன், ஒன்னும் குறைய போற. சில முக்கியமான விஷயம் சொல்ல வந்தா சொல்லிட்டு முடிக்கிறது தான் பூர்த்தி. சில டைம்ல அப்படி ஆகும் பொழுது யாரும் மனக்கசப்பு வைக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் டைம் கொடுக்கிறோம், அதை குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை. எத்தனை விஷயத்துக்கு நின்று கிடைக்காம திரும்புறோம், எத்தனையோ விஷயத்துக்கு வெயில்ல நிற்கிறோம், எத்தனையோ கூட்டங்களுக்கு முன்னால 2-3 மணி நேரத்துக்கு முன்னால போயிடுறோம். எத்தனை விஷயம் அங்க யாரும் பேசணுமா? ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிருக்கிறோம், உரிய நபர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிந்தி வந்து எங்களுக்கு அதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு போறதா எங்கட நம்பர் வருதுன்றாலும் அவருக்கு கால் பண்ணி ஏசுறமா, ரூமுக்கு போனோன்னு டைமுக்கு வர தெரியாதான்னு கேட்டோமா? கேட்க மாட்டோம். நபியவங்களோட எத்தனை சபைகள், சில டைம் நபியவங்க ஒரு நாள் பூரா சுபம் பொருள் நுகர் வரைக்கும் சில சம்பவங்கள் பயங்கரமான விஷயங்கள். தொழுகை திரும்ப சில நாட்கள்ல எல்லா தொழுகைக்கு பின்னாலேயும் உட்கார வச்சு புத்திமதிகள், அந்த கியாமத் நாளை பத்தி, தஜ்ஜாலை பத்தி, ஃபித்னாக்களை பத்தி உட்காருங்க, திரும்ப உட்காருங்க, திரும்ப உட்காருங்க. யார் சொல்ல போதும் நாளைக்கு. ஏன் சொல்ல வாரண்டா இந்த சஃபா எதை சொல்லி முடிக்கிறேன்.
இந்த சஃபை இருக்குது, கண்ணுக்கு விளங்காது, மலக்குமார் இருக்கிறாங்க, மலக்குமார் இருக்கிறாங்க. சாட்சி சொல்லுவாங்க. அல்லாஹ் கேட்க எங்க இருந்து வாரீங்க? ரஹ்மான் மஸ்ஜித்ல இருந்து வாங்க, கல்முனை அலியார் ரோட் அப்படி சொல்லுவாங்க. எங்க அப்படி ஒரு தீனோட ஒன்றை பத்தி பேச சொல்லு. அவங்க என்ன ஆசை? சொர்க்கம். சொர்க்கத்தை கண்டிருக்கிறாங்களா? இல்ல. கண்டா என்ன செய்வாங்க? சொர்க்கத்தை அடைய முயற்சி செய்வாங்க, படாத பாடுபடுவாங்க. என்னத்தை பயப்படுறாங்க? நரகம். நரகத்தை கண்டிருக்கிறாங்களா? இல்ல. கண்டா என்ன செய்வாங்க? பாவமே செய்ய மாட்டாங்க. கடைசி அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீங்க சாட்சியா இருங்க, போன மலக்குமார சாட்சியா வைப்பான். அல்லாஹ் சாட்சி வைக்கணுமா? அல்லாஹ் சாட்சி வைக்கிற அளவுக்கு என்ன அல்லாஹ்வுடைய பேச்சை யோசிக்கணுமா? அது எங்களுக்கு பெருமை. மலக்குமார சாட்சியா சொல்லுவான், நீங்க சாட்சியா இருங்க, அவங்க எனக்காக என்னுடைய பேச்சை கேட்கறதுக்கு இந்த சபையில உட்கார்ந்தவங்களே, அதனால அவங்கள் ஆசிக்கக்கூடிய சொர்க்கத்தை நான் கொடுப்பேன், அவர்கள் அஞ்சக்கூடிய நரகத்தை விட்டு பாதுகாப்பேன். எங்களுடைய சொர்க்க நரகத்தை முடிவெடுக்கிற சபை தீனுடைய சபைகள், பயான் மஜ்லிஸ்கள், புத்திமதிகள், உரைகள் நேரம் கொடுக்கணும். இப்படி ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டா முழு ஊரும் திரண்டு வரணும். ஆண்கள் பெண்கள் நீண்ட காலங்களுக்கு நடக்க 2-3 வருஷம் ஒன்றுமே நடக்கல. எங்களுக்கு கண்ணியமான வந்திருக்கிறோம், மாஷா அல்லாஹ். பெண்கள் வந்திருக்கிறாங்க, திரைக்கங்கள் இருக்கிறாங்க. பேசுகிற விஷயங்களை வீட்டில் போய் முதாக்கரா செய்யுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நண்பர்களுக்கு எத்தி வைங்க. பேசப்பட்ட எல்லாம் தீனுடைய விஷயங்கள், ஏண்டைக்கு சொந்த கருத்துக்கள் இல்லை. மற்றவங்களும் எங்களை கொண்டு தெரிஞ்சுட்டாங்க, எங்களை கபருக்கு அது நன்மை மௌத்துக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கும். எனவே எல்லாம் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சபையை கபூல் செஞ்சு, இந்த சபையில் ஏற்பட்ட குறைபாடுகளை மன்னிச்சு மறைச்சு அல்லாஹ் சொர்க்கத்தை காரணமாக இந்த சபையை ஆக்குவானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, அவருடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இரத்த உறவுகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய தீனுக்காக சில மனித்தியாளங்களை கொடுத்தோம் யா அல்லாஹ், சில நிமிடங்களை செலவழித்தோம் யா அல்லாஹ். இந்த சபையை நம்முடைய சொர்க்கத்துக்கு காரணமாக்குவாயாக. மலக்குமாரை சாட்சியாக வைத்து நீ சொல்லுகின்ற நன்மாராயத்தை தருவாயாக. இந்த சபையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக. இந்த ஊரை கபூல் செய்வாயாக. செழிப்பான முன்மாதிரியான ஒரு ஊராக மாற்றுவாயாக. எல்லா வகையிலும் புகழப்படக்கூடிய ஒரு ஊராக மாற்றுவாயாக. எல்லா நிலைமைகளையும் சீராக்குவாயாக. பொருளாதாரங்களிலே பறக்கச் செய்வாயாக. தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. கடன்களை விட்டு பாதுகாப்பாயாக. கடன் தொல்லைகளை நிவர்த்தி செய்வாயாக. நோய்களுக்கு ஷிஃபாவை தருவாயாக. நம்முடைய எல்லா நெருக்கடிகளையும் இலகுவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாட்டு நிலைமையை சீராக்குவாயாக. உலக முஸ்லிம்களுடைய நிலைமையை சீராக்குவாயாக. யா அல்லாஹ், இலகுவான வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு நமது நாட்டையும் உலகத்தையும் மாற்றி தருவாயாக. விலைவாசிகளை குறைப்பாயாக. அன்றாட வாழ்க்கை செலவை குறைப்பாயாக. கிடைக்கின்றவனுடைய ஹலாலான வருமானங்கள் மூலம் எல்லா தேவைகள் நிறைவேற்றி தருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவான விடயங்களை வாழ்நாளிலே கேட்டார்களோ, சஹாபாக்கள் கேட்டார்களோ, உன்னுடைய இறைநேசர்கள் கேட்டார்களோ, அனைத்து நலவுகளிலும் எங்கள் அனைவர்களுக்கு பங்கு தருவாயாக. என்னென்ன கெடுதிகள், ஷர்றுகள், முசீபத்துகள், தரித்திரியங்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ, அந்த கெடுதிகள், தரித்திரியங்கள், முசீபத்தினுடைய நம்மை பாதுகாப்பாயாக. ربنا اغفر لنا ولمشايخنا ولأساتذتنا ولمن أوصانا بالدعاء ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صل اللهم على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك.